அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பதிவு தான் பேச போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. நமக்கு அப்புறம் நம்மோட பிள்ளைகள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், வறுமையே இருக்கக்கூடாது, நமக்கு அப்புறம் வாழையடி வாழையாக நம்ம வம்சம் வறுமை இல்லாமல் சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கணும். 7 ஜென்மம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே தான். 7 ஜென்மத்துக்கும் நம்முடைய தலைமுறை செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே 99%, அதான் 99.9% அப்படி தாங்க நினைப்பாங்க. ஏதோ 0.1% தான் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நமக்கு பின்னாடி நம்முடைய சந்ததியினர் செல்வ செழிப்போட சீரும் சிறப்பமாக இருக்கணும் தான் ஆண்டவன்கிட்ட மனசார வேண்டுவாங்க. இது உண்மை. இந்த வழிபாடு உங்கள் பரம்பரைக்கே கஷ்டத்தை தராது. 7 ஜென்மத்துக்கும் உங்கள் தலைமுறை செல்வ செழிப்போட வாழணும்னா வாழும். இது உண்மை. வாழணும்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். எப்படின்றத நான் சேனலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் போடுற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவெல்லாம் நான் உங்களுக்கு இதெல்லாம் லைஃப்பில் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொருத்துக்கும் நடக்குங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஆல்ரெடி நிறைய விஷயம் என் அனுபவத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி எதை நினைக்கணும், எதை நினைக்கக்கூடாது. வாழ்க்கைன்னா கஷ்டம் நஷ்டம் வந்துட்டே இருக்கும். நம்ம அந்த நஷ்டத்தை பற்றி மட்டும் பார்க்கவே கூடாது, கஷ்டத்தை பற்றி பார்க்கவே கூடாது. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம்லாம் நம்ம லைஃப்பில் தவற விட்டுடுறோம். அதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த சேனலே உங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணேன். இதுவரை எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய உண்மையே சொல்கிறேன், மனசார தேங்க்ஸ் சொல்கிறேன். அதோட நிறைய பேர் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய இதில் வந்துடும், ஸ்டுடியோவில் வந்துடும். அது மாதிரி பார்க்கும்போது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், உங்களெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸாக நினச்சி தான் கேட்குறேன். அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் நிறைய விஷயம் உங்களுக்கு நல்லதாக தான் தேடி தான் போடுறேன். நான் ஒவ்வொன்றும் ஒரு வீடியோ எடுக்கிறதுனா அவ்வளோ ஈஸியாலாம் நான் போட மாட்டேன். அது ஃபஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்போ கூட நான் போட மாட்டேன். கொஞ்ச நாள் அதை யோசனை பண்ணுவேன், அது போடலாமா வேணாவா, அது நல்லதா கெட்டதா. எனக்குள்ள ஒரு இல்யூஷன் சொல்லும், அந்த இன்ட்யூஷன் சொல்லும் இது மாதிரி போடலாம் போடக்கூடாது அந்த வீடியோவை அப்படின்னு. என்னோட இன்ட்யூஷன் மேலேருந்து எனக்கு உத்தரவு வந்தால் மட்டும்தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இல்லைன்னா அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுவேன். எனக்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோ கொடுக்குறேன்னா அந்த வீடியோவால் உங்களுக்கு நன்மை இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். இல்லைன்னா நான் வெறுமனே சும்மா பேசுகிறதெல்லாம் நான் அப்லோட் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு எவ்வளவோ வேலை. இது அவசரமான யுகம். இந்த அவசர காலகட்டத்தில் எவ்வளவோ இருக்குது சாதிக்க வேண்டியது. அதனால் உட்காந்துட்டு நம்ம பேச்செல்லாம் கேட்கணும்னு யாருக்குமே அவசியம் கிடையாது. இதில் முக்கியமான பதிவு சொல்கிறதா இருந்தால் மட்டும்தான் நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். உங்களுக்கு டக்குன்னு சொல்லி போயிடலாம். இந்த விஷயத்தை இப்படி பண்ணுங்க, இப்படி விளக்கேற்றுங்க, இதை சாமி கும்பிடுங்க சொல்லிட்டு போயிடலாம். அதனால் என்ன பலன் நடக்கும், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன அனுபவிச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன ரெமெடி. உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறேன்னா அந்த ஆன்சருக்கு உண்டான கொஷின், அந்த கொஷின் உங்களுக்கு ஏற்கனவே அந்த கொஷினுக்கான விடையை நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. அந்த கொஷின் எதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ணி இதுக்கு தான் இந்த ஆன்சர் சொல்லிடுறது தான் என்னுடைய வேலை. அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோவை கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதால் என்ன நன்மை கெட்டது அதெல்லாம் சொல்லி தான் உங்களுக்கு நான் இந்த பரிகாரமோ இந்த வீடியோவோ நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 ஜென்மத்திற்கும் நம்முடைய தலைமுறை செல்வ செழிப்போடு இருக்கணும்
அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு வழிபாடு பண்ணலாங்க. அதுவும் வராகி அம்மன் வழிபாடு பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். வராகி அம்மனை ஏற்கனவே பதிவில் கூட சொல்லியிருக்கேன். எப்பவுமே வராகி அம்மனை உள்ளன்போடு வரவேற்கணும். அதாவது பக்தி தூய்மையோடு அவங்கள நம்ம மானசீகமாகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள வழிபடணும். நம்ம குடும்பம் நாமளும் செல்வ செழிப்போடு இருக்கணும், நமக்கு பின்னாடி வர நம்ம சந்ததியினரும் செல்வ செழிப்போடு இருக்கணும். அப்படின்னா தழை தோங்கணும். அப்படின்னா நம்முடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்தவங்களுக்கும் நம்ம நல்லது நினைக்கணும், கெட்டது நினைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம குடும்பம் நம்ம வாழைய நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பரிகாரம் வாங்க. நான் வீடியோ ரொம்ப பேசல, நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன். வராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அதுக்கப்புறம் அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி திதி, இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை தவிர்த்து என்னால் இந்த நாளில் நான் பண்ண முடியல, வேறு என்ன பண்ணுறது, என்னால் இந்த நாளில் எப்பவுமே பண்ண முடியாது, ஏன்னா ஒரு சிலருக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், அந்த வேலையை இது பண்ணிட்டு பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க என்னால் என்றைக்கு வேணால் செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே, தாராளமாக பண்ணுங்க. ஏங்க, வழிபாடு செய்யறதுக்கு மனசு இருந்தால் போதுங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அவ்வளவுதான். நீங்கள் வீட்டில் கூட இந்த செய்யலாங்க. வெளியில் கோயிலுக்கு தான் போகணும் இல்லை கோயிலுக்கு போக முடியுன்றாலும் போய் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது வீட்டில் செய்கிறத பற்றி நான் பேசுகிறேன். வீட்டில் திருவுருவ படம் இருந்தால் வைங்க. ஒரு சிலர் அந்த படம் வைக்க மாட்டாங்க வீட்டில், பரவாயில்ல, உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றுங்க. அதில் வராகி அம்மன், அந்த விளக்கில் வராகி அம்மன் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மனசில் எந்த வித பயமோ கலக்கமோ வேணாம். அவங்க நம்ம அம்மா மாதிரி, நம்ம கும்பிடுற தெய்வம் மாதிரி. அவங்க உக்ரத்தில் இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்கள தீப ஒளியில் வராகி அம்மனா நினச்சி தரிசனம் செய்யலாம். ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ செவ்வாய்க்கிழமையிலையோ நான் சொன்ன நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் வழிபாடு செய்ய போகிறீங்களா, ஓகே, சந்தோஷம். படம் இருந்தால் வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கமாக இருக்கணும் அந்த படம், வடக்கு பக்கம். நான் கிழக்கு பக்கம் சொல்லிட்டேன், தப்பு. வராகி அம்மன் வடக்கு திசைக்கு உரியவங்க. நம்ம எப்பவும் நார்மலாக நம்ம பூஜை படம் எப்படி கிழக்கு பக்கம் வைப்போமோ அந்த மாதிரி சொல்லிட்டேன். அம்மனுக்கு, வராகி அம்மனுக்கு உகந்தது வடக்கு திசை. அதனால் அவங்க எந்த ஃபேஸை பார்க்கணும் அப்படின்னா நார்த் ஃபேஸ். நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறீங்க பூஜை ரூமில் அப்படின்னா, இல்லை வெளியில் ஷெல்ஃப் மாதிரி இருந்தாலும் வச்சுக்கோங்க தனியாக. நீங்கள் வைக்கிறீங்கன்னா அவங்களுடைய முகம் வடக்கு பார்த்த மாதிரி வைங்க, இதுதான் உத்தமம். இதுக்கு தான் நல்ல பலன் தரும். கிழக்கு பக்கம் வராகி அம்மனை வைக்காதீங்க. இவங்களுக்கு நைவேத்தியமாக நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு நான் சொல்ல வர்றது வெல்லம், பனை வெல்லம். இதை வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு டப்பாவில் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், இப்போ இந்த வெள்ளிக்கிழமைனா அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படியே, இந்த செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பௌர்ணமி, அந்த மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மனுக்கு விளக்கேற்றி வைக்கிறீங்க. அவங்களுக்கு ரெட் கலர் மலர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள தயிர் சாதம் இருந்தால் நைவேத்தியமாக வைங்க. இல்லை மாதுளம்பழம், பழத்தில் ரெட்டு மாதுளம்பழம், அதை நைவேத்தியமாக அவங்களுக்கு வைக்கலாம். அதோட எக்ஸ்ட்ராவாக இது முக்கியமாக இதை செய்யணும். அதெல்லாம் அவங்களுக்கு ரெட்டு பிடிக்கும், அதனால தான். அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணும் போதும் உங்களுடைய உடை ரெட் கலர்லனா இருக்கலாம், இல்லை ப்ளூ கலர்லனா நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு வராகி அம்மனை கும்பிடலாம். நான் சொன்ன இந்த டேட்டில், இந்த கிழமையில். அதே மாதிரி வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் படம் இருக்கணும். படம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சாதாரண உங்கள் பூஜை ரூம்லேயும் ஒரு விளக்கு வச்சு, நான் சொல்கிறது அகலில் தான் விளக்கேற்றணும், அதில் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். வராகி அம்மனை அந்த தீபத்தில் ஆவாகனம் பண்ணிடுங்க. இருக்கிறதா நீங்கள் நினச்சி கூப்பிட்டீங்கன்னா அவங்க அதில் அமருவாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக சாமி கும்பிட்டு போங்க. உங்களுக்கு படம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் பயப்படுறீங்க இல்லையா, அதனால். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் நம்ம பனை வெல்லம் வாங்கி வச்சுருக்கோமா, அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் குட்டியாக எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இது தாங்க அவங்களுக்கு நீங்கள் மெயினாக வைக்க வேண்டியது. இதை வச்சு தான் நம்ம பரிகாரமே செய்ய போகிறோம். வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டோமா, பனை வெல்லத்தை ஒரு சின்ன கிண்ணத்தில் எச்சல் படாத கிண்ணமாக இருக்கும். தயவுசெய்து எவர் சில்வர் யூஸ் பண்ணாதீங்க. அதில் நைவேத்தியமாக சாமிக்கு படையல் மாதிரி வச்சுட்டிங்களா. இப்போ என்ன பண்ணணும்,
வீட்டில் ஏற்றின தீபத்தில் அம்மனை வர வச்சிட்டிங்களா? ஓகே. அவங்களுக்கு முன்னாடி உக்காந்துக்கோங்க. அவங்களுக்கு ரெட் கலர் பூலாம் சாத்திட்டீங்க. இப்போ சாமிக்கு முன்னாடி உக்காந்துக்கோங்க. அதாவது ரெட் கலர் மலரை அவங்க தலையில் அவங்களுக்கு சூடிட்டீங்கன்னு அர்த்தம். முன்னாடி உக்காந்துட்டு வராகி அம்மனை மனசார வேண்டுங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதுங்க. மனசார வேண்டிக்கும். இவங்களுக்கு அம்மன் பற்றி நிறைய பாடல் இருக்குது. தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை ஸ்லோகம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படியும் தெரியலையா? வராகி அம்மனை ஓம் வராகி தேவி தாயே போற்றி அப்படின்னு சொல்லுங்க. மனசார இந்த மாதிரி நீங்கள் ஒரு 108 தடவை உங்களால் எத்தனை முடியுமோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு 108 சொல்லுங்கள். ஒன்றும் தப்பில்லை. சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓம் வராகி தேவியே துணை, இல்லை ஓம் வராகி தேவியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணணும். என்னென்னு, எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, எதிரி தொல்லை, கடன் தொல்லை, பணப்பிரச்சனை, அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வை தாயே. அதோட முக்கியமாக நம்ம என்ன டாபிக் பேசுகிறோம், என்னுடைய குடும்பம் 7 ஜென்மத்துக்கும் சந்தோஷமாக வறுமை இல்லாமல் தழைத்தோங்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான வேண்டுதலை மானசீகமாக நீங்கள் வராகி அம்மன் கிட்ட வையுங்க. வச்சிட்டிங்களா? வேண்டுதலை முடிச்சிட்டிங்களா? இப்போ கற்பூர தீபம் இருந்தால் காமிங்க. இப்போ காமிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அதை வீட்டில் சாப்பிடக்கூடாது. அதுதான் அங்கே ஹைலைட்டு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு எறும்பு புற்று எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை இந்த பாம்பு புற்று இருந்தால் கூட சரி, அங்கே எறும்பு இருக்கும், அங்கே இருந்தால் கூட சரி. இல்லை கால்படாத இடமா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எறும்பு எங்கேயாவது இந்த மதில் ஓரமாலாம் அங்கேனா எங்கேயாச்சும் அங்கே எங்கன்னா இருக்கும். அங்கே போய் பாருங்கள், தேடுங்க. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் ஓகே. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெல்லத்தை அந்த எறும்புங்களுக்கு போட்டுடுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் வச்ச அந்த வெல்லத்தை அந்த எறும்பு எடுத்து செல்லும்போது உங்களை அது மனசார வாழ்த்தும். அதோட நீங்கள் செய்த பாவத்திற்கான பிரயாசித்தம் உங்களுக்கு கிடைத்துவிடும். எறும்பு நீங்கள் வச்ச வெல்லத்தை எடுத்துகிட்டு போய் எத்தனை வருஷத்தை வச்சு சாப்பிடும் தெரியுமா? கொஞ்சோண்டு வெல்லமாக இருந்தால் கூட சரி. எப்பவுமே எறும்பு தனித்து சாப்பிடாது, அது கூட்டத்தோடு தான் சேர்ந்து சாப்பிடும். நீங்கள் வைத்த வெல்லத்தை 2.5 ஆண்டுகளுக்கு சேகரித்து வைத்துக்கொள்ளும் அந்த எறும்பு. அப்படி சேகரித்த உணவை ஒவ்வொரு முறையும் எறும்புகள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் குறைக்கப்படும். குறிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தோஷங்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே விட்டு விடலாமா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. வாரத்தில் இல்லை வாரம் முடியும்னா செய்யுங்க. இல்லை வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்கன்னா அடுத்து வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். ஒரு நாளோ 2 நாளோ. இல்லை நான் வாரம் தான் நான் செய்ய போகிறேன்னா ஓகே செய்யுங்க. வேண்டிக்கோங்க, ஒரு 9 வாரம் வேண்டிக்கோங்க. இல்லையா நீங்கள் எப்போல்லாம் கோயிலுக்கு வருவீங்களோ, எப்படியே வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவோம், செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போவோம், அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அங்கேயே கூட அம்மனாண்டையே வராகி அம்மனாண்டையே போயிட்டு ஒரு தீபம் போட்டுட்டு 2 வெல்லத்தை வச்சுட்டு அங்கேயே கூட பக்கத்தில் எங்கன்னா கோயில் பக்கத்தில் புத்து ஏதாவது இருக்கும் இல்லையா, வச்சுட்டு வந்துடுங்க. எங்கே வச்சா என்னங்க, அந்த எறும்பு வந்து அந்த நீங்கள் அம்மனுக்கு படைத்த அந்த வெல்லத்தை எறும்பு சாப்பிடணும், அதுதான் முக்கியம். வீட்டில் செஞ்சாலும் சந்தோஷம். வீட்டில் செய்ய முடியலன்றவங்க கோயிலையும் நீங்கள் செய்யுங்க. அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே பாருங்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தது, எப்படி காணாமல் போச்சு, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களே பாருங்கள். நம்ம எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டோம், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்கக்கூடிய, நிம்மதி ஊட்டெடுக்கக்கூடிய, கஷ்டங்கள் நிறைந்த வீட்டில் கூட கஷ்டமே காணாமல் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் வராகி அம்மன். இவங்க வீட்டில் காலடி எடுத்து வச்சாங்கன்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், நிம்மதி ஊட்டெடுக்கும், கஷ்டங்கள் காணாமல் போகும். அதோட என்ன, 7 ஜென்மத்துக்கும் இருக்கிற பாவங்கள் விலகி நம்மளுடைய சந்ததியினர்
செல்வ செழிப்போடு வறுமை என்பதே இல்லாமல் அப்படியே வாழையடி வாழையாக வாழ்வாங்க. பெரிய பிராப்தம். இந்த பிராப்தம்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம். சொல்கிறது ஈஸி. இந்த மாதிரி ஒரு யோகம் கிடைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க பார், அதுதான். அந்த புண்ணியம் வேணும் அப்படின்னா நீங்கள் எறும்புக்கு வெல்லம் வைங்க. அதுவும் அம்மனை நினச்சி வேண்டிக்கிட்டு வெல்லம் வைங்க. உங்களால் முடிஞ்சது. பெருசானாலும் வைக்கலாம், குட்டியானாலும் வைக்கலாம். கொஞ்சம் வைங்களேன், நிறைய தான் வைங்க, வச்சு விடுங்களேன். வெல்லம்னா விலை கம்மி தானே. பனை வெல்லம் நான் சொல்கிறது, அச்சு வெல்லம் இல்லை, பனை வெல்லம். அதை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் எறும்புக்கு போட்டுடுங்க. அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றத்தை நீங்களே கண்கூட பார்த்துக்கோங்க. ஓகே ஆகிட்ட பிறகு தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. நமக்கு எப்போ ஒரு பரிகாரம் பலிக்குதோ அதை நம்ம அப்படியே சைலண்ட்டாக கீப்பப் பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லார்கிட்டேயும் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நெருங்கினவங்க கிட்ட, நெருங்காதவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் இதை செஞ்சதுனால தான் நான் பணக்காரானேன், இதை செஞ்சதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது சொன்னீங்க, சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் செம்ம அடி விழும். அந்த அடி உங்களால் மறக்க முடியாத அடியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அதனால தான் நிறைய பேர் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க வெளியில். அது நமக்கு பலித்தமாகாது. அதனால தான் இந்த பரிகாரம்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு வரோன்னா, நீங்கள் செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. செஞ்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வெளியில் சொல்லாதீங்க. அது எவ்வளோ பெரிய டியர் 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 ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சொல்லாதீங்க. ரொம்ப நெருங்கின வெல்விஷராக இருந்தால் கூட சொல்லாதீங்க. உங்களோட விட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எனவே இதுவரையும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.